கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். ஆக திருப்பலி என்பது ஒரு சாதாரண ஒன்று அல்ல. அது இறைவன் நம்மை சந்திக்கின்ற ஒரு புதுமையான ஒரு தருணம். நாம் உலகத்திலே பல இடங்களுக்கு செல்கின்றோம், பல மனிதர்களை சந்திக்கின்றோம். ஆனால் திருப்பலி மட்டுமே தனித்துவமானது. ஏனெனில் நாம் உயிருள்ள இயேசுவை அங்கே சந்திக்கின்றோம். அதனால் இன்று நாம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நான் திருப்பலிக்கு எப்படி வருகின்றேன்? உடலால் மட்டும் வருகின்றேனா, அல்லது மனமும் உள்ளமும் தயார் நிலையில் நான் வருகின்றேனா? பல நேரங்களிலே நாம் கவலைகள், சுமைகள், பிரச்சனைகள் இவற்றோடு நாம் திருப்பலிக்கு வருகின்றோம். ஆனால் இயேசுவை உண்மையாக சந்திக்க நான் தயார் நிலையில் இருக்கின்றேனா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். திருப்பலி என்பது ஒரு கடமை அல்ல, அது ஒரு சந்திப்பு. மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையேயான ஒரு புனிதமான ஒரு பயணம். திருவிவிலியத்தை உற்று நோக்கினால் திருப்பலியின் ஆழமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே மக்கள் இறைவனுக்கு பலிகளை அர்ப்பணித்தார்கள். குறிப்பாக பாஸ்கா பலி இஸ்ரேல் மக்களின் விடுதலையை நினைவு கூறும் ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களை காப்பாற்றியது. இது ஒரு முன்னறிவிப்பு. பின்னர் இயேசு உலகின் பாவங்களை நீக்கும் இறைவனின் ஆட்டுக்குட்டியாக மாறினார். புதிய ஏற்பாட்டிலே கடைசி இரவு உணவில் இயேசு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு, இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறினார். அந்த தருணத்தில் அவர் திருப்பலியை நிறைவினார். சிலுவையில் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அந்த ஒரே பலி ஒவ்வொரு திருப்பலியிலும் இரத்தம் என்று நிகழ்கிறது. ஆகவே திருப்பலி என்பது ஒரு நினைவு மட்டுமல்ல, அது உயிருள்ள பலி அனுபவம். ஆரம்ப திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் இந்த அருளை மிகவும் மதித்தார்கள். அவர்கள் அப்பம் உடைத்தல் மூலம் இயேசுவின் பிரசன்னத்தை அனுபவித்தார்கள். துன்புறுத்தல்கள் இருந்தபோதும் அவர்கள் வீடுகளிலும் குகைகளிலும் கூடி வந்து திருப்பலியை கொண்டாடினார்கள். அவர்களுக்கு இது வாழ்க்கையின் மையமாக இருந்தது. இன்று நாம் சுதந்திரமாக திருப்பலியில் பங்கேற்க முடிகிறது. ஆனால் அதன் மதிப்பை நாம் உணர்கின்றோமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த அச்செய்தியிலே எம்மாவுஸ் சீடர்களின் அனுபவம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தருகின்றது. அவர்கள் எருசலேமிலிருந்து விலகி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனதில் துயரம், குழப்பம், நம்பிக்கை இழப்பு இருந்தது. இயேசு அவர்களுடன் நடந்தாலும் அவரை அவர்கள் அடையாளம் காணவில்லை. ஏன்? அவர்களின் கண்கள் மூடியிருந்தது, மனம் துயரத்தில் மூழ்கி இருந்தது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இயேசு நம்மோடு இருந்தாலும் நாம் அவரை உணராமல் இருக்கின்றோம். ஜெபிக்கின்றோம், திருவிவிலியத்தை பற்றி படிக்கின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளம் திறக்கப்படாத போது இறைவனின் செயல்களை நாம் உணர முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியிலே ஒரு திருப்பம் வருகின்றது. அப்பம் உடைக்கப்பட்ட அந்த தருணத்தில் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றது. அவர்கள் உடனே இயேசுவை அடையாளம் காண்கின்றார்கள். இது திருப்பலியின் மைய உண்மை. அப்பம் உடைக்கும் அந்த தருணத்தில், அதாவது நற்கருணை உணவில், இயேசு நமக்குள் முழுமையாக இருக்கின்றார். இது ஒரு அடையாளம் அல்ல, இது உண்மையான பிரசன்னம். நாம் இந்த அப்பத்தை பெறும்போது நாம் ஒரு பொருளை பெறவில்லை, நாம் இயேசுவையே பெறுகின்றோம். நற்கருணை என்பது இறைவனின் மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு. உலகில் எந்த உறவும் இவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியாது. இயேசு நம்முள் வந்து வாழ்கின்றார். அவர் நம்மை மாற்றுகின்றார், புதுப்பிக்கின்றார், வலிமை தருகின்றார். வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் இந்த உணவு நமக்கு புதிய உயிரை அளிக்கின்றது. அதனால்தான் இது உயிரின் அப்பம் என்று அழைக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ளே கேட்க வேண்டும். நான் இந்த அருளை உணர தயாராக இருக்கிறேனா? பல நேரங்களிலே நாம் திருப்பலியிலே இருந்தாலும் நம்முடைய சிந்தனை வேறு இடத்திலே இருக்கும். இது எம்மாவுஸ் சீடர்களின் அனுபவத்தை போலத்தான். இயேசு அருகில் இருந்தாலும் அவர்கள் அவரை உணரவில்லை. அதுபோல நாம் திருப்பலியிலே இருந்தாலும் இயேசுவின் பிரசன்னத்தை உணராமல் இருக்கின்றோம். ஆகவே இன்று நாம் நம்மை பரிசோதிக்க வேண்டும்.
நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். பாவத்தை விட்டுவிட்டு மன்னிக்கும் மனத்துடன் திறந்த உள்ளத்துடன் திருப்பலிக்கு வர வேண்டும். நற்கருணை நம்மை ஒன்றிணைக்கிறது. நாம் அனைவரும் ஒரே அப்பத்தை பகிர்கின்றோம். அதனால் நாம் ஒரே உடலாக மாறுகின்றோம், கிறிஸ்துவின் உடலாக. இதனால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் பெறும் அந்த அன்பை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும். திருப்பலியில் பெற்ற அருள் நம் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இனிமேல் நாம் திருப்பலியை ஒரு பழக்கமாக பார்க்காமல் ஒரு அருளாக பார்க்க வேண்டும். எம்மாவு சீடர்களைப் போல கண்கள் மூடியவர்களாக இருக்காமல் திறந்த மனதுடன் வர வேண்டும். அப்பம் உடைக்கும் அந்த தருணத்தில் இயேசுவை உணர வேண்டும். அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை மாற்ற அனுமதிக்க வேண்டும் என்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இனிமேல் நான் திருப்பலியை மதிப்புடன் அணுகுவேன், தயாரிப்புடன் வருவேன், இயேசுவை உணர்ந்து வாழ்வேன். அப்போது நம்முடைய வாழ்வு மாறும், நம்முடைய கண்கள் திறக்கும், நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படும், நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இயேசு நம்மோடு இருக்கின்றார். நாம் அவரை உணர வேண்டும், அவரை ஏற்க வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே இன்று நாளை தொடர்ந்து வாழ்வோம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.